பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். தித்திக்கும் செந்தமிழை தேன் சுவையை தெள்ளமுதை இடராமல் என்னாவில் இறைவா நீ தாவன உனை வேண்டி தோக்குகிறேன். ஆலய ஞானம் 63 தியானவாசல் நிகழ்ச்சிக்கு நேயர்களை நான் வரவேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற 2 நிகழ்ச்சிகளாக வாசி யோகம் பற்றி நாம பேசிட்டு வர்றோம். நம்ம சுவாசத்தை பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி சில அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் 194லும் 195லும் இந்த வாசி யோகத்தினுடைய அடிப்படை விஷயங்களை பேசிக்கொண்டு வருகிறோம். இப்பொழுது இன்றைக்கு இது 3வது கிளிப்பு, அதாவது நம்முடைய 196வது எபிசோடு. சரிங்களா? அப்போ இதுக்கு முன்ன இந்த இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் இதற்கு முந்தைய 2 நிகழ்ச்சியையும் பார்த்தால் ரொம்ப நல்லது. சரியா? அதை தான் நினைவுபடுத்த வந்தேன். அடுத்து பார்த்தீங்க, இந்த நிகழ்ச்சியில நம்ம அதுக்கு முன்ன எப்படி நம்மளை நாமே தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை. அதோட சுவாசத்தினுடைய பன்முகத்தன்மை என்ன என்பதை எல்லாம் இதிலே நாம் பார்க்க இருக்கிறோம். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா, பொதுவா மன தூய்மை அவசியம். மனசுல ஒரு சுத்தமான எண்ணம் இருந்தோம். அப்போ மனதை நம்ம எப்பவுமே அது கஷ்டம் கொடுக்காம சிந்தனைகளை ஒரு நல்ல விஷயமாக சிந்திக்க பழக நல்ல எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். சரியா? அதனால மனதை தூய்மைப்படுத்தினால் எண்ணம் தூய்மையாகிவிடும். அப்போ உடலையும் தூய்மைப்படுத்தணும் இல்லையா? அப்போ உடலை தூய்மைப்படுத்தும் போது எண்ணம் தூய்மையாக இருக்கும்போது செயலும் தூய்மையாகிவிடும். அப்போ உடலை தூய்மைப்படுத்தினால் செயலும் தூய்மையாகிவிடும். ஒருவன் மனதாலும் உடலாலும் தூய்மையாகிவிட்டால் அவனுடைய செயல்கள் யாவுமே தூய்மையாகிவிடும். எண்ணம், சொல், செயல் எல்லாமே தூய்மையாகிவிடும். அப்போ தூய்மையில நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? அதை நம்ம கவனிக்கணும். இப்போ ஒரு யோக பயிற்சியில அல்லது சுவாச பயிற்சியில ஈடுபடக்கூடிய அன்பர்கள் நம்ம என்னத்தை கவனிக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல சுத்த எப்படி நகத்தை அழகா வெட்டி வைக்கணும். இடையில அந்த நகத்துக்கு இடையில அழுக்கு சேர விடக்கூடாது. குறிப்பிட்ட காலகட்டத்தில் நகத்தை வெட்டிடணும். கால்லையும் கையிலையும் உள்ள நகத்தை வெட்டிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அக்குள்ள ரோமங்கள் வருது இல்லை, இதை ஒரு 20 நாளைக்கு ஒரு வாட்டி அல்லது ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி அதை அதிகமாக வளர விடாம அதை அப்பப்போ தூய்மைப்படுத்தணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன உறுப்புல ரோமங்கள் இருக்கு, அதை 40 நாளைக்கு ஒரு முறையாவது அதை தூய்மைப்படுத்தி விட வேண்டும், அதை அகற்றி விட வேண்டும். பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, மூல துவாரம் இருக்கு பத்தியெல்லாம் முக்கியமாக கவனிக்கணுமா? இந்த மலம் கழிக்கும் போது மூல துவாரத்துல சில ரோமங்கள் வளர்ந்துருக்கும் எல்லாம். அந்த ரோமங்கள்ல அந்த ரோமங்கள்ல அந்த சுருக்கத்திலையும் நம்முடைய மலம் கொஞ்சமாவது ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்ப அதை சூழ்மைப்படுத்துறது எப்படி? நன்றாக கழுகணும். கழுவிட்டு சோப்பு இருந்தா, அந்த காலத்துல மண்ணை வைத்து தேய்த்திருக்கிறார்கள் சகாவா பெருமக்கள். மண்ணை வைத்து தேய்த்து அதில் உள்ள சுரசுரன்னு தூய்மைப்படுத்தி இருப்பதாக அறிஞர்கள் பேசியதை நான் கேட்டிருக்கிறேன். சரியா? அப்போ அந்த மூலத்துல நம்ம கக்கூசி போயிட்ட உடனே நம்ம பணி முடிஞ்சதில்ல, சும்மா கழுவுணும் வந்தோன்னு இருக்கக்கூடாது. அதுக்கு சுத்தி நல்ல தூய்மையை உறுதிப்படுத்தும் வரை நம்ம அதை என்ன செய்யணும்? சுத்தமா கழுவணும். அப்படி கழுகலன்னா அழுக்கு நம்ம உடம்பில் இருக்குமானால் நமக்கு தூய்மையான சிந்தனைகள் உதிக்காது. மலம் மூல துவாரத்துல ஒட்டிக்கிட்டு இருந்துங்க கொஞ்சமாவது, நம்ம சைத்தானுடைய தூண்டுதல் நமக்கு அதிகமாகும். சைத்தான் நம்மள்ட்ட கட்டுப்பட மாட்டான். அதாவது தீய எண்ணங்கள் உற்பத்தி ஆகுன்னு சொல்ல வர்றேன். சரியா? அப்போ அந்த மலத்துவாரத்தை, மூலத்தின் அடிப்பகுதியை நாம் கழித்து விட்டு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அப்புறம் மலஜலம் கழிக்கும் போது இதை கவனமா நம்ம என்ன செய்யணும். குளிக்கும் போது அந்த இடத்த எல்லா இடங்கள்லையும் நல்லா தேய்ச்சி கழுவி சோப்பு போட்டு கழுவி தூய்மையா உடம்பு வச்சிருக்கணும். சரியா? அப்ப பாத்தீங்கன்னா, பொதுவாக பணிவும் நம்மள்ட்ட இருக்கணும். பணிவும் இத மௌலானா ரூமி மஸ்னவி ஷரீஃப்ல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் பணிவு குறித்து ரொம்ப பேசியிருக்காங்க. ஆனா இது இலக்கிய நடையிலே இவர்கள் பேசுகிறார்கள். பணிவு இருந்தால் தான் மிக முக்கியமான இலக்குகளை நம்ம அடைய முடியும். இப்போ அவர்கள் சொல்கிறார்கள் 96:32, ஏன்னா மஸ்னவி ஷரீஃப்ல இது இருக்கு. இறைவனின் ஆதரவை நாடும் அடியவர்கள் பூமியில் மிகவும் பணிவுடன் நடப்பார்கள். உண்மையில இறைவன்கிட்ட உனக்கு ஆதரவு, நல்ல அதனுடைய நுட்பங்களை நீ விளங்கின, அவனுடைய நெருக்கத்தை பெறணும்னா நீ என்ன எல்லாரிடத்துலயும் பணிவா நடப்பா அப்படின்னு அழகா சொல்லி தர்றாங்க. இதையெல்லாம் நபிகள் நாயகம், சகாபாக்கள் எல்லாரும் பணிவா தான் நடந்திருக்காங்க. அதனாலதான் ரசூல்லா தன்னுடைய தோழர்கள் சொன்னாங்க, சீடர்கள் சொல்லல. நல்லா கவனிக்கணும். தன்னுக்கு நிகரா தோழன்னா யாரு? தன்னுடைய நண்பன்,
இதை இன்றைய மற்ற அரசியல் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் தோழர்கள் தான் சொல்றாங்க. இந்த ரசூலுல்லாவுடைய அந்த ஒரு ஒரு ஈர்ப்பு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த தோழர்களுக்கும் போது அவருக்கு ஒரு அந்தஸ்து இல்லையா, யாரையும் நம்ம மட்டமாக்கிறதில்ல, சரியா, யாரையும் குறைவா மதிப்பிட்டு விடவில்லை, அவருக்கு சம அந்தஸ்து கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தை தான் தோழர்கள். அப்போ ரொம்ப பணிவு, ரசூலுல்லாட்ட எவ்வளவோ பெரிய நாலேஜ் இருந்தது, ஆனா அவர்கள் மக்களிடத்திலே மிகவும் பணிவாக அவரவர் அறிவுக்கு தகுந்தாற் போல அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை அவர்கள் வரலாற்றை படிக்கின்ற போது நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா கவனித்தல் முக்கியம். கவனித்தல் முக்கியம். எப்படி கவனிக்கணும்? எந்த ஒரு விஷயத்தையுமே கூர்மையா கவனிக்கணும். அப்போ ஒருவர் ஒரு விஷயத்தை கவனிக்கும் போது அவன் சுற்றுச்சூழ்நிலையை சுற்றுப்புறத்தை மறந்து விடுகிறான். பாத்தீங்களா? அது நம்ம ஒரு கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கோம், உதாரணத்துக்கு சொல்றேன். கிரிக்கெட்டா உங்களுக்கு ஆர்வமான ஏதோ ஒண்ணு டிவியில நடக்குது, அப்ப அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு நம்மையும் மறந்து அதிலே ஆர்வத்தை ஒரே முகமாக குவிக்கும் போது நம்மளை யார் கூப்பிட்டாலும் காது கேட்காது. பார்த்துருக்கீங்களா? வீட்டுல அங்கிருந்து கூப்பிட்டீங்க, கடைக்கு போனோம், சாமான் வாங்கினேன், காய்கறி என்னென்ன வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆனா நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் எப்ப என்னமோ சொன்னீங்க, எனக்கு சரியா விளங்கல, கொஞ்சம் சொல்ல அப்படிங்கிறோம்ல. ஏன்னா நம்ம கவனம் பூரா ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கும் போது பிற விஷயங்களை நாம் என்ன செய்யறோம், எடுக்கவில்லை என்று அர்த்தம் அதுக்கு. அதே மாதிரி பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு, உன்னிப்பா பேப்பர் படிப்பாரு. படிக்கும் போது அவர்கிட்ட பேசி பாருங்க, பதில் சொல்ல மாட்டாரு, அவருடைய கவனம் பூரா பேப்பர்ல இருக்கும். பண நோட்டு என்றோம்ல, ரூபா நோட்டு, எப்பவாவது கவனம் செதறி இருக்கா? ஏன்னா பணத்தை நம்ம கவனம் செதறா ரூபா போயிடுன்னு சொல்லிட்டு 1க்கு 2 முறை கவனமா என்றோம். அதுல மட்டும் கவனம் வருது இல்லையா? கிரிக்கெட் பார்க்கும்போது கவனம் வருது, டிவி பார்க்கும்போது கவனம் வருது. உங்களுக்கு ரேஷன் கடையில எவ்வளவு கியூவா இருந்தாலும் லாபம் இருக்கணும்னா நிக்கிறது கால் உழையாது. ஏன்னா கவனம் அதுல அந்த பொருளில் சலுகை இருப்பதனால், அந்த பொருளில் லாபம் இருப்பதனால் உங்களுடைய கஷ்டங்கள் கூட கஷ்டமா நமக்கு தெரியறது இல்லை. நம்மளோட கஷ்டம் ஏன்? ஆர்வம். அதே மாதிரிதான் எந்த பயிற்சிக்கும் ஆர்வமும் கவனித்தலும் முக்கியம். கவனித்தல் சுற்றுச்சூழல். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்து அந்த பார்வையின் வேற எந்த இது இருக்காது, பார்வை 2 பேருக்கும் இடையில கண்ணோடு கண் நோக்கின் வாய் சொற்கள் எந்த பயனும் இல்லைன்னு சொல்றாங்க பத்தியெல்லாம். அப்போ ஒரு ஓர்மையோட ஒரு விஷயத்தை நம்ம ஆய்வு பண்ணும்போது நம்மளை சுத்தி என்ன நடக்குன்னு தெரியாம போயிடும். பாத்திருக்கீங்களா? உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்போ ஏங்க தொழுகையில் நம்ம ஓர்மையை கொண்டு வர முடியாது? ஒரு 5 நிமிஷம் தானங்க, அல்லது 7 நிமிஷம் ஓர்மையை கொண்டு வர முடியாதா? அது மட்டும் சொல்லுவோம், எல்லாருக்கும் அப்படிதான் ஓர்மையா வரப்போகுது, மற்றதுலாம் ஓர்மை வருது இல்ல. அப்ப இது அல்லாஹ் முன் நிற்கிறோம், நம்மை படைத்தவன் முன் நிற்கிறோம், வானத்தையும் பூமியும் சகலதையும் படைத்தவன் முன் நிற்கிறோம்ங்கிற உணர்வும் அவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்ற ஆர்வமும் நபியின் அந்த ஒரு நேசத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆர்வமும் நமக்கு இருக்குமானால் 5 நிமிஷம் இல்லைங்க, 50 நிமிஷம் அந்த ஓர்மையை நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம எப்படி தோர்த்து போகணுங்கிறதுக்கு வழி சொல்லக்கூடாது, எப்படி ஜெயிக்க வேண்டும், எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று வழி சொல்லணும். நமக்கு ஆள் வேணும். இன்றைக்கு அப்படி ஆள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க, ரொம்ப கைசேதமா இருக்குது. அப்படி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குதுல்ல, எதுல நமக்கு ஆர்வம் கூடவோ ஆசை கூடவோ அது அடைந்தே தீர வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அப்ப நம்ம என்ன செய்யறோம், எல்லாத்தையும் மறந்துடுறோம்ல. இப்படி பல உதாரணங்கள் இருக்கு. அப்ப தொழுகையில மட்டும் அதை ஏன் கொண்டு வர முடியாது? நமக்கு நாமே கேட்டு பாருங்க, அப்ப நம்ம அதுல தொழுகையை வெற்றி அடைய முடியும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா ஓர்மைக்கு பத்தி சொல்லும் போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நிகழ்ச்சி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 12வது அத்தியாயம் 31வது வசனத்துல, 12வது அத்தியாயம் 31வது வசனத்துல சுலைமான் யூசுப் நபியை பத்தி சொல்றான். மன்னிக்கணும், யூசுப் நபியை பத்தி சொல்லும் போது 12வது அத்தியாயம் 31வது வசனத்துல யூசுப் நபி ரொம்ப அழகானவங்க. அவங்க அந்த அரசாங்கத்துல முக்கிய பொறுப்புல அமைச்சரவையில இருந்தாங்க. பிரதான அமைச்சராக இருக்கும்போது அந்த அரசிக்கு இவர்கள் மேல் கொள்ள ஆசை. அது பெரிய நீண்ட வரலாறு. அவ்வளவு பெரிய அழகானவர்கள் அவர்கள். ஏன்னா அப்போ அவர்களோட இந்த அம்மா ரொம்ப அவர்களை அடையணும்னு ஆசைப்படும் போது யூசுப் நபி அதுல இருந்து தப்பிடுறாங்க. அல்லாஹ்வுக்கு பயந்து அவங்க தப்பிடுறாங்க. அது நீங்க குர்ஆன்லயே அந்த வரலாற்று சம்பவம் இருக்கு, பாத்துக்குங்க. அப்போ இந்த பெண்கள் மற்ற பெண்கள் அத யூசுப் நபி அந்த அம்மாவை பார்த்து அந்த அம்மா கேலி கிண்டல் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா
அப்ப கேலி கிண்டல் செய்த காதுல விழுந்த உடனே அந்த அம்மா என்ன செய்தாங்க, எல்லா பெண்களையும் கூப்பிட்டு 2 பக்கம் நிறுத்திட்டு திறமரவுல யூசுப் நபியை வச்சிருந்தாங்க. இதெல்லாம் குரான்ல இருக்குங்க, பாருங்க. அப்ப இந்த பெண்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஒரு பழமும் கத்தியும் கையில திங்கிறதுக்கு கொடுத்துட்டாங்க, வெட்டி வெட்டி சாப்பிட்றதுக்கு. அப்ப யூசுப் நபியை எல்லாம் ரெடியான உடனே திரையை உண்டு வர 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 வச்சாங்க. அப்படி போங்க, பெண்களுக்கு மத்தியில போங்க அப்படின்னு. இவங்க அந்த அழகை பார்த்து அந்த பெண்களே அந்த பழத்தை வெட்டுறதுக்கு பதிலாக கையை வெட்டி விரல்களை வெட்டி விட்டார்கள்னு அதுல இருக்குங்க, புகார் இதுல இருக்கு. ஏன்னா அந்த பெண்களுடைய எல்லா எண்ணமும் யூசுப் நபியுடைய அழகுல போய் பூந்துட்டு, அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அந்த பெண்கள், இந்த இவர் ஒரு மனிதரே அல்ல, ஏன்னா இவர் தேவலோத்து தேவ தூதர் மலக்கு மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லி வெட்டிக்கிட்டாங்க. கை வெட்டினதே தெரியல. அப்போ உங்க எண்ணங்கள் எங்க போயிடுதோ குவியுதோ அப்போது உங்க உடலை பத்திய கவலையே இல்லாம போயிட்டு. அந்த விரல் வெட்டியாச்சா, விரல் வெட்டினதே தெரியவும் இல்லை. நான் அலி ரலியல்லாஹு தஆலா பத்தி கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் இருக்குது, அது சில கிரந்தங்கள்ல பதிவாகி இருக்கலாம், இருந்தாலும் சொல்லுகிறேன். அவர்கள் கால்களிலே அம்பு போரிலே தைத்து விட்டால் அவர்கள் ரொம்ப அதை எடுக்க கடினப்படும் போது வேதனை அதிகமா இருக்கும் இல்லையா. அப்ப அவர் சொல்வார்களாம், நான் சுன்னத்தான தொழுகை தொழுகிறேன், நான் தொழுது கொண்டு இருக்கும் போது அதை நீங்கள் உருவி விடுங்கள் என்று சொல்வார்கள். இதுல நான் சொன்னதுதான். அப்ப தொழும் போது அல்லாஹ் மீது அப்படியே அவங்களோட எண்ணம் குவியும் போது தன் உடலை மறந்து விடுகிறார்கள். அப்ப ஈஸியா அந்த சகாபா பெருமக்கள் அதை எடுத்து விட்டார்கள். அதன் பிறகு சலாம் ஆகிற வரைக்கும் அந்த எண்ணம் நிலைச்சிருக்கும் அல்லாஹ் மீது. அப்போ உடம்பு பத்தி எண்ணம் இல்லை. பத்தியில அது சுலைமான் எப்படி யூசுப் நபி, நான் நினைக்கிறேன் பல்கீஷ் நினைக்கிறேன் அந்த அம்மா பேரு. அப்போ அந்த பெண்கள் நினைச்சாங்களாம், அப்போ காலம் முழுதும் யூசுப் கூட இருந்தா கதி என்ன ஆகுறது இல்லையா, ஒரு தடவை பார்த்ததுக்கே விரல வெட்டிக்கிட்டோமே. இது எண்ணங்கள் கவனித்தல் குவியும் போது தன்னை மறக்க முடியுங்கிறதுக்கு தான். புரியுதா? அல்லாஹ் மீது கவனம் முடியும் போது அனைத்து நம்ம எல்லாமே நமக்கு அழிஞ்சு போயிடும். புரியுதா? எல்லாமே அழியக்கூடியது தானங்க, மாயை தானங்க. இருப்பது போன்று இருந்து மறைஞ்சு விடுறது பூரா மாயை தான். புரியுதா? எத்தனையோ நம்ம கூட இருந்தாங்களா காணலையே. இப்ப நம்மளும் இருக்கோம், நம்ம எப்பவுமே இருப்போமா? நம்மளும் காணா போயிடுவோமே. அப்ப காணா போறதுக்கு முன்னா எப்பவும் நிரந்தரமான ஒரு வசுவை நம்ம அடைந்துகிட்டு போக வேண்டும். அதுதான் மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்டதுக்கு மிக முக்கியமான நோக்கம் என்பதை இந்த இடத்தில் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த காத்தை பத்தி உள்ள சம்பவத்தை நம்ம நினைச்சு பாருங்க. காத்து இல்லைன்னா முதல்ல நம்மளே இல்லை, சுவாசம் இல்லை, நீங்களும் இல்லை, நானும் இல்லை, எதுவும் இல்லை. இப்ப காத்து இல்லைன்னா மேல இருக்கிற தண்ணி கீழே இறங்குமாங்க? பம்பு செட்டில் மேல வச்சிருக்கோமா, டேங்க்ல இருந்து தண்ணி கீழே வருமா? சரி, கீழே பூமி கீழே இருந்து தண்ணி காத்து இல்லைன்னா மேல போகுமா? பாத்திருக்கீங்களா? காத்து இல்லைன்னா நெருப்பு எரியாதுங்க, காத்து இல்லைன்னா நதி ஓடாது, மூவ்மெண்ட் கிடைக்காது, அதை அழுத்தி கொண்டு போகக்கூடிய இது கிடைக்காது. இப்ப காற்றை பற்றி பாருங்க, காத்து இல்ல, காற்றை கொண்டுதான் சகல விஷயங்களும் இயங்கி கொண்டு இருக்கு. மரம் ஆடுது, அதை யாரும் புரிஞ்சு ஆட்டுறாங்களா? இப்படி ஒவ்வொன்னு நினைச்சு பாருங்க. மண் காற்று இருக்க போய் தான் அது பக்குவமா இருக்குது, அதுக்கு மேல காத்து அப்படியே சலனமா இருக்கு மண்ணுகிட்ட. புரியுதா? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. காற்றை பற்றி சிந்திச்சு பாருங்க. அப்பதான் நம்ம சுவாசத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணர முடியும். இதெல்லாம் நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயங்கள். இப்ப காற்றை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், என்ன சொல்றான்னா, உங்களுக்கு இந்த உலகத்துல எல்லாத்தையும் வசப்படுத்தி தந்தோன்னு சொல்றாங்க இறைவன். சொல்றாங்க குரான்ல, கிட்ட சொல்றான்னு பாக்கீங்களா? இந்த பாருங்க, இங்க சுலைமானுக்கு வேகமாக செல்லக்கூடிய காற்றை நாம் வசப்படுத்தோம் தான் சுலைமான் நபிக்கு சொல்றான் அல்லாஹ் 21வது அத்தியாயம் 81வது வசனத்துல. அப்ப காற்றை வசப்படுத்தினார்கள் என்பதற்கான அந்தரங்கமான விஷயங்களை நாம் அதை அறிந்த அறிஞர்களிடம் போய் தெரிஞ்சுக்கணும். எப்படி காற்றை வசப்படுத்துவது, சுவாசத்தை வசப்படுத்த தெரிஞ்சவங்க தான் காற்றையே வசப்படுத்த தெரிய முடியும் இல்லையா? அப்ப அது தெரிஞ்ச ஆன்மீக கூறுகளை நம்ம தேடணுங்க, இருக்காங்க சரியா, தேடணும். அப்ப சுலைமானுக்கு நாம் வேகமாக செல்லக்கூடிய காற்றை நாம் வசப்படுத்தினோம். அவருடைய கட்டளைப்படி அது பாக்கியம் இருந்த ஊர்களுக்கெல்லாம் எடுத்து செல்லும். எவ்வளவு அருமையான வார்த்தை வரும். அதாவது காற்று யாருக்கு வசப்பட்டுச்சோ அவங்க நினைச்ச இடத்துக்கு, பாக்கியமான இடத்துக்கு, எல்லா இடத்துக்கும் இல்லை, அதுல நிறைய விஷயம் இருக்கு. நம்ம உடம்புலேயே பாக்கியமான இடம் ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு எடுத்து செல்லும் காற்று. அந்த இடத்துக்கு காற்றை செலுத்த தெரிந்து விட்டால் அல்லாஹ் தஆலா பெரிய நியமத்துகளை தர காத்திருக்கிறான். காற்றை பிடிக்கும் கடற்கறிவாருக்குன்னு சித்தர்கள் சொல்றாங்க. சரியா? இப்ப நம்ம காற்றை நம்ம என்ன செய்து கொடுத்தோம், வசப்படுத்தி கொடுத்தோம். அது கொண்டு செல்லும் அவங்க நினைச்ச இடத்துக்கு காற்று வசப்படுத்துதா? சரி, இப்ப ரசூலுல்லாஹ் வசப்படுதா? எல்லா நபிமாருக்குள்ள தத்துவமும் ரசூலுல்லாஹ்க்குள்ள இருக்குங்க. எப்படின்னு கேட்கீங்களா? இந்த காற்று வசப்பட போய் தான் ரசூலுல்லாஹ் தூரத்தில் நடக்க யுத்தத்தை
1500 முன்னாடி, 1500 வருஷத்துக்கு முன்னாடி நேரடி ஒளிபரப்பு செய்யறாங்க. இப்பொழுது என்னுடைய தோழர் இவர் கொடியை பிடித்திருக்கிறார், இப்போ அவர் சகிதாகி விட்டார், அடுத்து இன்னும் தோழர் பிடித்திருக்கிறார், இப்படி இப்படி அங்க நடக்குத நேரடியா சொல்றாங்க. பல விஷயம் ரசூல்லா சொல்லிட்டாங்க. இப்போது ரசூல்லா கைதி பண்ண அனுப்புன அந்த மன்னரை ரசூல்லா சொன்னாங்க, அந்த கொண்டு வந்தவங்கள்ட்ட எப்ப அவங்க மன்னர் இறந்து போயிட்டாருன்னாங்க. அப்ப எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான், வசப்படுத்தி கொடுத்துருக்குறான். இப்ப நம்ம என்ன பண்றோம், இதை பத்தி எல்லாம் சிந்திக்கிறது இல்லைங்க. அல்லாவே சொல்றான், காத்தை நான் எப்படி கப்பலை வந்து சுமந்து செல்ல வைக்கிறேன் பாத்தியா கடல்ல, அது உந்து சக்தி, மேல இருந்து ஒரு உந்து சக்தி, கீழே இருந்து உந்து சக்தி. அந்த காத்து இல்லைன்னா போட்டு, இந்த காலத்துல இல்லைங்க மோட்டர் கண்டுபிடிச்சான், காத்து வீசுற திசையில அனுப்பி அந்த கப்பலை எவ்வளவு பெரிய சாமான்லாம் ஏத்திட்டு போகுது கவனிச்சியா, பறக்கிற பறவையை பாத்தியா, காத்துல எப்படி காத்தை வசப்படுத்தி அது பறந்து செல்வதை பாத்தியான்னு சிந்திக்க சொல்றானே. இப்ப எத்தனை விஷயங்கள் இருக்குது. நம்ம தாவூது நபிக்கு மலையையும் ஏன்னா மலையை வசப்படுத்தி கொடுத்தோங்கிறோம், அப்புறம் பறவைகளை வசப்படுத்தி கொடுத்தோங்கிறான், அவங்களோடு சேர்ந்து தஸ்பீக் செய்யுங்கிறோம். நம்ம நினைக்க நம்ம மட்டும் தான் தஸ்பீக் செய்யறோம்னு இல்ல, மலை தஸ்பீக் செய்யுது, ஏன்னா பறவைகள் தஸ்பீக் செய்யுது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து செஞ்சிருக்குன்னு குரான்ல சொல்லுது. இப்ப இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். நமக்கு எவ்வளவு டைம் இருக்குது. ஒரு மணி நேரம் ஆராய்ச்சிக்கு இறங்குனா நம்ம வந்து நம்மளுடைய வெற்றி அடைஞ்சிடலாம் வாழ்க்கையில. நம்ம எதுல இப்ப ஆராய்ச்சியில இருக்கோம், கையை நீட்டலாமா மடக்கலாமா, 1500 வருஷம் ஆயிப்போச்சு ஒரு சமுதாயம் தோன்றி, இன்றைக்கும் நாம துப்பி போடலாமா வேண்டாமா, 20 தொழலாமா 8 தொழலாமா, எவ்வளவு சர்ச்சை இருக்கோ அத்தனை சர்ச்சை நமக்குள்ள இருக்குங்க. ஆராய்ச்சி இல்லாம போச்சு. சிந்தைக்கும் மக்களுக்கு என்னுடைய அத்தாட்சி இருக்கிறது என்று சொன்னானே இறைவன், அந்த சிந்தனைக்கு நம்ம இடம் கொடுத்தோமா? ஏற்கனவே பேசிட்டு இருக்கிறதே தான் பேசுறோம். 10 பேர் உட்கார்ந்து இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், ஏன் இப்படி சொல்றான், சிந்திங்கப்பா. வந்துகிட்டே இருக்கும், அது யுக முடியும் நாள் வரைக்கும் உங்களுக்கு கருத்தை தந்துகிட்டே இருக்கும் குரான். ஏன்னா அதனால சொல்றேன், இப்ப சிந்தனையாளர்கள் குறைந்து விட்டார்கள். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இது புகாரி ஷரீஃப்ல பதிவாயிருக்கு. ஏன்னா எப்படி பதிவாயிருக்குன்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க, அதாவது மக்களை வந்து நீங்க அவங்கள அறிஞ்சு பேசுங்க. ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், 127வது ஹதீஸா புகாரில பதிவாயிருக்கு. ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது என்ன சொல்றாங்க, மக்கள் எதை புரிந்து கொள்வார்களோ அதையே மக்களிடம் கூறுங்கள். அக்கார்டிங் டயர் நாலேஜ், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நாலேஜ் இருக்கு. இப்போ அதனாலதான் இந்த ஒரு பொதுவான இருக்கிற இடத்துல பொதுவான கருத்துக்களை தான் பேச முடியும். சரியா, ஆழமான விஷயத்த பேசிட்டோம்னா எல்லாருக்கும் அது புரியாது இல்லைங்க. ஹஸ்ரத் அலி ஞானத்தின் தலைவாசல் ரசூல்லா சொன்னாங்க, அலியுன் வ பாபுஹா, ரசூல்லா இல்மின் பட்டணம், மதீனத்துல் இல்மு வ அலியுன் பாபுஹா அவங்க சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பேசுறோம், குறிப்புகள் இல்லாம பேசுறோம். இப்ப நாங்க இது வச்சிருக்கேன்னா, நான் என் இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாதுன்னு அந்த குறிப்பு வச்சிருக்கேன் இல்லையா, என் கருத்தை வெளிப்படுத்துறேன், அது என் கருத்து, என்னுடைய மனசுல என்ன இருக்கோ அதை நான் உங்கள்கிட்ட தூய்மையா வெளிப்படுத்துறேன். சரியா, ஆனா இன்னைக்கு வரலாற்று சம்பவத்தையே தவறா பேசுற மாதிரி இருக்குங்க. நீங்க நம்ம வரலாற்றை படிச்சுட்டோம்னா பேசும்போது பாத்தீங்கன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க, வருத்தப்படுவீங்க. இந்த மெட்டீரியல் இந்த உலகத்துல நம்ம தப்பா பேச முடியாது. கம்ப்யூட்டர் உலகம், எல்லா அறிவும் கைக்குள்ள வந்துருச்சு. அந்த காலத்துல பேசுன மாதிரி இந்த காலத்துல பேச முடியாதுங்க. அறிஞர்கள் ஆத்தன்டிக்கா ப்ரூஃபா பேசணும், அதுக்கான ஆதாரத்தை திரட்டிக்கிட்டு பேசணும். சும்மா போயிட்டு பேசிட்டோம் மேடை கடிச்சிட்டு பேசக்கூடாதுங்க, பெரிய ஆபத்துல முடியும்னு சொல்றாங்க பாருங்க. ஏன்னா மக்களிடம் புரியாததை பேசி அல்லது தெரியாததை பேசி அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் தூதரையும் பொய்யர்கள் என்று கருதும் அளவுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க பேசிடாதீங்க. ஏன்னா பொய்யர்கள் கருது அளவுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, நீங்கள் பேசிவிடக் கூடாதுன்னு சொல்லி அதுல அந்த 127ல சொல்றாங்க. என்ன அர்த்தம்னா, நம்ம எது பேசினாலும் அதுக்கு ஒரு நம்ம ஆத்தட்டிக் தேடணும், தேடி உட்கார்ந்து பேசணும், அல்லது நமக்கு அது நல்ல மனசுல இருக்கணும், இல்லாம பேசக்கூடாதுங்கிறத நான் சொல்ல வரேன். அடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்றான், அடுத்து சொல்றான், பூமியில் உள்ளவற்றை எல்லாம் நம்ம வசப்படுத்தி கொடுத்தவங்கிறான் மக்களுக்கு. வசப்படுத்தி கொடுக்க போய் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு வந்து சேருது. ஏன்னா வானம் மேல பறக்குது, கடல்ல நீர் மூழ்கி கப்பல் போகுது, எல்லா எலக்ட்ரிக் சம்பந்தமா எலக்ட்ரானிக் சம்பந்தம் எல்லாம் வசப்படுத்தி தந்திருக்கு போய் தானேங்க. அப்ப இப்ப பூமியில உள்ள நிலங்கள் எல்லாம் நம்ம வசப்பட்டு நம்ம போடுற விதையை முளைச்சி தருது இல்லையா, அவன் தானங்க முளைப்பிக்கிறான், நம்மளாம் முளைப்பிக்க முடியும், முளைப்பிக்கலன்னா ஒண்ணும் செய்ய முடியாது நம்மளால.
எந்த அரசாங்கம் வந்து முளைன்னு சொல்ல முடியாது. அப்ப அதை வசப்படுத்தி நீ போட்டா உனக்கு முளையும். யார் போட்டாலும் முளையும். நல்லவன் போட்டாலும் முளையும், கொட்டவன் போட்டாலும் முளையும், கடவுள் இல்லைன்னு சொல்லவன் போட்டாலும் முளையும், கடவுள் இருக்குன்னு சொல்லவன் போட்டாலும் முளையும். புரியுதா? கடவுள் உண்டுங்கிறவங்களுக்கு தாங்க நிறைய கடமைகள் இருக்கு நல்லபடியா நடக்கிறதுக்கு. கடவுள் இல்லைங்கிறவங்களை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனா இன்னைக்கு கடவுள் இல்லைங்கிறவங்க ஒழுங்கா இருக்காங்க. கடவுள் உண்டுன்னு சொல்லக்கூடியவங்க அது எந்த வகையில இருந்தாலும் சரி சண்டை போட்டுக்கிறாங்க. முத்தொன்னு அடிச்சுக்கிறான், நான் பெருசா நீ பெருசாங்க. மனிதனுடைய ரத்தம் ஆடு மாடுகளை விட காட்டு விலங்குகளை விட மோசமாக ஓட்டப்படுகிறது உலகில். பாருங்க, நீங்க சக மனிதனா இருந்து பாருங்க. ஆனா உலகத்தில் மனிதமும் வாழுது. உலகத்தின் பல முனைகளிலும் அதற்கான போராட்டம் நடக்குது. பத்தியா, அது மனிதம் வாழ்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம். அது அதே இனம் அல்ல. என் மனிதன் சக மனிதன் கொல்லப்படுகிறான், நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. பத்திகளா, அதுதான் மனிதம். உலகத்துல எல்லா வாழத்தனங்க பிறந்திருக்கோம். அப்ப எல்லா மனிதனுக்கும் அந்த தகுதி இருக்குது. எந்த மனிதனையும் நாம் தாழ்வாக நினைத்து விடக்கூடாது. யார் உயர்ந்த சிந்தனையும் உயர்ந்த செயலும் உயர்ந்த பேச்சும் இருக்கவன் தான் உயர்ந்தவன். அவன் எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் என்ன, யார்கிட்ட தாழ்வான எண்ணமும் தாழ்வான சொற்களும் மோசமான செயல்கள் இருந்தால் அவன் எந்த பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தாழ்ந்தவன். இதுதான் நம்ம கற்றுத்தந்தார்கள் இல்லையா? உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அவனுடைய செயல்களாலே தவிர பிறப்பால் இல்லை, நிறத்தால் இல்லை என்பதை இந்த உலகத்தில் நிலைநாட்டவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையா? ஆனா இன்றைக்கு வரைக்கும் நம்ம அது நடைமுறையில இருக்கு. யாரும் உயர்ந்த எல்லாரும் சமம், தொழுகையில எல்லாரும் சமம், நேரம் நின்று அது யாரா இருந்தாலும் என்ன இருக்கு, ஆண்டியாக இருந்தாலும் சரி அரசராக இருந்தாலும் எல்லாம் ஒண்ணு. சரியா? அப்போ அப்படி சொல்லிட்டு வசப்படுத்தி தந்துடும். கடலில் கப்பல் எப்படி போகுதுன்னு பார்த்தே நான் சொன்னா அதுதான் சொல்றான் அல்ல அந்த வசனத்துல. ஏன்னா 2:164 பூமியின் உள்ளவற்றை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். மனிதர்கள் மீது அதை சொல்லிட்டே வந்துட்டு அல்லா சொல்றான், மனிதர்கள் மீது ரொம்ப இறக்க உள்ளவன் கருணை உள்ளவன் அந்த ஆயத்து முடியுது. சரியா? அதனால நம்ம என்ன செய்யணும், காற்றை பற்றி இவ்வளவு செய்தி நிறைய செய்தி இருக்கு. நான் சில குறிப்புகளை தான் எடுத்துறேன். அல்லாஹ் 7:57 சொல்றான், நாம் நற்செய்தியாக குளிர்ந்த காற்றை அனுப்பி வைத்தோம். முதல்ல மழை பெய்யுறதுக்கு முன்ன ஒரு குளிர்ந்த காற்று அடிக்கும். மழை பெய்ய போது நம்ம சொல்றோம்ல, எங்கேயோ மழை பெய்யுது குளிர்ந்த காற்று அடிக்க. அல்லா சொல்ல, இது நற்செய்தியா காற்றை தான் அனுப்புறேன். ஏகப்பட்ட விஷயம் காற்றுக்குள்ள அடங்கி கிடக்கிறது. ஞானம் தெரிந்த பெரியார்களை அணுகி தெரிந்து கொள்ள வேண்டும். சும்மா வீண் வம்பு, வீண் சேட்டை, வீண் கலகங்கள், எத்தனையோ உட்பிரிவுகள் கூடாதுங்க. நீங்க உண்மையை அறிஞ்சிட்டு அதெல்லாம் தப்புங்கிறத நம்ம உணர முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான் 31வது அத்தியாயம் 20வது வசனத்தை சொல்றான், மனிதர்களே வானங்களிலும் பூமியிலும் உள்ளவற்றை நிச்சயமாக அல்லாஹ் வசப்படுத்தி தந்திருக்கிறான். அவனது அருக்குடைகளில் மறைவானதையும் வெளிப்படையானதும் உங்கள் மீது சொரிந்துள்ளான். என்ன அழகான வசனங்க. இதை பத்தி நம்ம எப்பவாவது ஆராய்ச்சி செய்யறோமா, சிந்தனை செய்யறோமா? எல்லாத்தையும் நமக்கு மறைவாகவும் வெளிப்படையாகவும் அவனுடைய அருக்குடை இறங்கி கொண்டே இருக்கிறதே, சொரிந்து கொண்டே இருக்கிறேன்னு குர்ஆன்ல சொல்றான். மனிதர்கள் மீது சில எல்லா சகல வஸ்துகள் மீது சொரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நம்ம மீதும் சொரியுது. சரியா? ஏகமா சொரியுது, மனிதருக்கு தான் அதிகமா. புரியுதா? அப்போ என்ன சொல்றாங்க, மனிதன் இந்த உலகத்தை எல்லாம் வசப்பட்டு இருக்குல்லங்க. அப்ப நம்ம ஆண்டவனுக்கு வசப்பட வேண்டாமா? அதுதாங்க இஸ்லாம் சொல்லுது. நீ இறைவனுக்கு வசப்பட்டு நல்லவனா நட, நபிக்கு வசப்பட்டு நல்லவனாக மாறு, நல்லவர்களுக்கு நீ அவர்களை இணங்கி நடந்து நீனும் நல்லவராக மாறு. இதுதானுங்க இஸ்லாம் சொல்லுது. அதனால அதுல நம்ம கவனமா இருக்கணும். அல்லாஹ் சொல்றோம் சில இடங்கள்ல நாம செய்தான கூட வசப்படுத்தி கொடுத்துருக்காங்க சுலைமான் நபிக்கு. எப்படின்னா அது கடல்ல போய் முத்து பவளம்லாம் எடுத்துட்டு வர மூழ்கிட்டு வர்றதுக்கு செய்தான மூர்க்கத்தனமான செய்தானை நம்ம வசப்படுத்தி கொடுத்தோங்கிறான் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா. நீங்க சுலைமான் நபியோட வரலாறு சொல்ல 21வது அத்தியாயத்தை போய் பாருங்க. சரியா? அதுல இதெல்லாம் அதுல என்ன 21:82 இருக்கு. நான் சொல்ல இந்த விஷயம் 21வது அத்தியாயம் 82வது வசனத்துல இருக்கு. அதுல முத்து போலதெல்லாம் எடுத்துக்கொண்டே நபி அது கட்டளை இட்டால் ஜின்கள் எடுத்து வந்துடும், ஷைத்தானே எடுத்து வந்துடும். ஜின்களும் அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருந்தது. அப்ப எல்லாத்தையும் வசப்படுத்தி தந்திருக்கான்ல இறைவன். நம்ம அவனுக்கு வசப்பட்டா நமக்கும் எல்லாம் வசப்படும். அதான் ஷார்ட்டான ஒரு விஷயம். சரியா? இந்த காத்தை பத்தி சொல்லும் போது ஒரு ஃபக்கீர் ஒரு ஃபக்கீர் குழுவை சேர்ந்த ஒருவர்கள் ஒரு விஷயத்தை அழகா சொல்லுகிறார்கள். ஏன்னா ஹோஸ் பர் தம், ஏன்னா நஜர் பர் கதம், ஹோஸ் பர் தம், உன்னுடைய மூச்சின் மீது கவனத்தை வை. அசர் பர் கதம்னா ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நொடியும்
ஒவ்வொரு அடிச்சூட்டிலும் நீ அதை மறந்துடாதன்னு அர்த்தம். இதை வந்து சா பானுவா ஜமாங்கிற ஒரு ஃபக்கீர்கள் இதை சுலோகன் இது வந்து ஒரு முழக்கமா வச்சிருக்காங்க, அவங்களோட அடிப்படை முழக்கமா வச்சிருக்காங்க. ஏன்னா முதல்ல குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் பழகிட்டுனா எல்லாமே பழக்கத்துக்கு வந்துருங்க. புரியுதா? அதுக்கப்புறம் நீங்க எங்க போனாலும் அந்த பழக்கம் உங்களை விடாது, நம்ம சுவாசம் நம்மளை மறக்காது. அதான் அதெல்லாம் சொல்றாங்க, கதம் வந்துடும் அந்த இது. இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இறைவனுடைய அருள் நம் மீது இறங்கி கொண்டே இருக்கிறது. அந்த 31வது அத்தியாயம் 20வது வருஷத்தை சொன்னதை நம்ம மனசுல எடுத்துக்கிட்டு, ஏங்க சைத்தான ரசூல்லாக்கு வசப்படுத்தி கொடுத்தேன், ரசூல்லா சொன்னாங்கல்ல எல்லாட்டையும் இருக்க மாதிரி சைத்தா இருக்கான், ஆனா எனக்கு வசப்பட்டு இருக்கான். அது எப்படி வசப்பட்டு இருக்கான்? எதை வசப்படுத்தினால் சைத்தான் நமக்கு வசப்படுவான். அதுதான் முக்கியம். அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ சகாபாக்கள்கிட்ட அவங்க எப்படி வசப்படுத்தி அதை வைத்திருந்தார்கள், சைத்தானை தன் கட்டுக்குள் வைத்திருந்தார்கள். வசப்படுத்தினா கட்டுப்பாடு, நம்ம கட்டுப்பாட்டுல அவன் இருப்பான், அவன் கட்டுப்பாட்டுல நம்ம அவன் கட்டுப்பாட்டுல எல்லாம் இருக்கான். இப்ப இதெல்லாம் இருந்து வெளிப்படணும், சிந்திக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போ உங்களுக்கு அடுத்த நம்ம இந்த பயிற்சியின் இதெல்லாம் நம்ம 94 95 இது 96 இதெல்லாமே வந்து இந்த வாசியோக பயிற்சியினுடைய அடிப்படைகள். இதெல்லாம் நல்லா ஒரு விவசாயம் செய்யறதுக்கு முன்னாடி அதை நல்லா மட்டுப்படுத்தி கொத்தி உழுது அதுக்கு தேவையான எல்லாம் செஞ்சு பதப்படுத்தி வச்சுதான் விதையை ஊட முடியும் இல்லையா? அதே மாதிரிதான் இப்ப நம்ம இந்த 3வது நிகழ்ச்சியும் அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். இதை கவனமா நீங்க பார்க்காதவர்கள் முந்தைய கிளிப்புகளை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து சுவாசத்தை பத்தி அப்பா என்ன சொல்றாங்கன்னா, சுவாசம் எப்படி ஓடுதுன்னு எப்படி கவனிக்கிறது அப்படின்னா, இருக்குல்ல மூச்சு இப்படி கையில வச்சுக்கிடுங்க. சுவாச பயிற்சி ஆரம்பத்தில் இதை கவனிக்கலாம். இப்படி கையை வச்சுக்கிட்டா அது கீழே ஓடுதா, மேலே ஓடுதா, நடுவில் ஓடுதா, சைடில் ஓடுதா, இங்கே ஓடுதாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? இது தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ அப்பா இங்க என்ன சொல்ல வர்றாங்க, 7வது நான் நினைக்கிறேன் அந்த பாடல்ல சரக்குலங்க. எங்கெங்க நீங்க சரத்தை தேடி அலையிறீங்க. நம்ம தக்கலை பீரப்பா அதை பத்தி பேசியிருக்காங்களே, அதை எப்பமாவது பார்த்துருக்கோமா? இந்த பீரப்பாவுடைய இந்த வரலாற்று செய்திகளை அந்த ஆலிஞான 63 நான் சொன்னதுக்கு அப்புறம் ஷேக் முகமது பாவா உஸ்தாது கேரளா எடவூர், அதாவது விளாஞ்சேரி பக்கத்துல அவங்க ஒரு பெரிய சூஃபி மாணவர்களை உருவாக்குற ஒரு சபை வச்சு நடத்துறாங்க. மக்களை நல்ல வழியில கொண்டு வர்றதுக்கு, ஞான வழியில கொண்டு வர்றதுக்கு. அவங்க இங்க வந்துட்டாங்கங்க. நான் வந்துட்டு அவங்க சொன்னாங்க, நம்ம அப்பா சொல்லியிருக்க இந்த யோக கலையெல்லாம் மக்களுக்கு நம்ம கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ் நூல்கள் எல்லாம் வந்து என்ன மலையாளத்துல கொண்டு போயிருக்காங்க, அந்த மக்களுக்கு உதவியா இருக்குன்னுட்டு. நேற்று கூட இந்த 2 வாரம் 4-5 நாளைக்கு முன்ன திருவனந்தபுரத்துல இருந்து ஜெரீத்துன்னு ஒருத்தர் வந்தாரு, முஸ்லீம் இல்ல, எப்படியோ கேள்விப்பட்டு வந்து எனக்கு மலையாள புக்கு இருந்தா தாங்க, மனைவியும் கூப்பிட்டு வந்தாரு. தென்காசிக்கு வந்தவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அந்த புக்குகள் எல்லாம் வாங்கிட்டு போனார். ஜெரீத்து இதை பார்த்துக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன, அவர் வந்து ரொம்ப சில விஷயங்கள் நேரில் பேச வேண்டிய விஷயங்கள் பேசிட்டு அவர் மனைவியோட வந்துட்டு உடனே போயிட்டாரு. அப்ப அவங்களுக்கு எங்கே இருந்து வந்து மலர்ல இருக்கு தேனை குடிக்கிற மாதிரி எங்கிருந்து வர்றாங்க, மலேசியால இருந்து வாங்குறாங்க, சிங்கப்பூர்ல இருந்து வாங்குறாங்க, கொழும்புல இருந்து வாங்குறாங்க, துபாயில இருந்து வாங்குறாங்க. ஆனா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் அதனுடைய விஷயம் தெரியாம இருக்காங்க இல்லையா? அது நமக்கு கவலை இல்லை. யாருக்கு இறைவன் கொடுக்க அதை நாடுகிறானோ அவர்கள் தான் அதை வாங்க முடியும் இல்லையா? அதனால நான் அமைதியா பொறுமையா இருந்துருவேன். யார் வர்றாங்கன்னா அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்வோம். இப்ப அப்பா வந்து சுவாசத்தை எப்படி ஓடுதுங்கிறத சொல்றாங்கன்னா, அதாவது 24 நிமிடம் காற்று 24 நிமிடம் ஒரு நாளைக்கு மூக்கின் மேல் பகுதியில் ஓடும், மேலாக ஓடும். இப்படி கை வைக்கும்போது மேல இருந்து சுவாசம் ஓடிக்கிட்டு இருந்தா காற்றை, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள தூய்மையான பிராண சக்தியை, உயிர் சக்தியை நம்ம உடம்பு கிரகிக்கிறதுன்னு அர்த்தம். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா அதாவது 36 நிமிடம், அதாவது 1.5 நாளிகை என்ன ஆகும், மண் தத்துவம் ஓடும். மண் தத்துவம்னா மண்ணில் உள்ள சக்திகள் எல்லாம் பூமியில எழும்பிட்டு இருக்கு. இந்த சூரிய ஒளி பட்டவுடனே மண் சக்திகள் எல்லாம் அப்படி காத்துல கலக்கும். அந்த சக்தியை நம்ம வந்து என்ன செய்யறோம், அது கீழ்பக்கமா ஓடும். கீழே மேல ஓடுனது கீழே ஓடுனா மண் சக்தி ஓடும், அது அப்படியே கிரகிக்கும். இப்போ இது நம்மள்ட்ட கேட்காம நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கவனிக்கும் போது இன்னும் கூடுதலான கிரகிப்பு நடக்கும். சரியா? கவனிக்காம இல்ல அல்ல நமக்கு தந்துகிட்டு இருக்கான், அவன் அருளை சுரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சொல்றான்ல, வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் என் அருள் உங்கள் மீது சுரிஞ்சுக்கிட்டே இருக்கு, நான் மனிதன் மீது இரக்கம் உள்ளவன், கருணை உள்ளவங்கிறான். நமக்கு தான் இரக்கம் கருணை இல்லாம போச்ச. அல்லாவுடைய பிரதிநிதினா இரக்கம் கருணை இருக்கணும்ல, அதை கவனிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நீர் தத்துவம் 30 நிமிடம். ஏன்னா 30 நிமிடம் ஓடும், அதான் அரை மணி நேரம் ஓடும். மூக்கின் தண்டு பகுதி அதாவது ஓடும். அதாவது இந்த நீர் தத்துவம் வந்து மூக்கின் தண்டு பகுதியில் ஓடும். இந்த இதை ஒட்டி ஓடும். மூக்கு தண்டு இருக்குல்ல, தண்டையை உரைச்சிக்கிட்டு ஓடும், அப்படியே ஓடும்.
30 நிமிஷம். சரியா? அதாவது 1.25 நாழிகை. அடுத்து பார்த்தீங்கன்னா நெருப்பு. நெருப்பு வந்து நேர எதிரா அந்த பக்கம். சரியா? மூக்கின் தண்டின் எதிர் விளிம்பில், இந்த விளிம்புல ஓடும். எவ்வளவு நேரம்னா 18னா முக்கால் நாளிகை ஓடும். ஓடி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அந்த உஷ்ணம் இருக்கு இல்லையா, ஈரப்பதம் மாதிரி உஷ்ணப்பதம் இருக்கு, வெப்பப்பதம், அதை கிரகிக்கும் உடம்பு. வந்துகிட்டே இருக்கும், கரைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆகாயம். 4 பூதம் ஆகிட்டா இப்ப 5வது எலிமெண்ட் ஆகாயம். இந்த ஆகாய தத்துவம் எப்போ ஓடுன்னு சொன்னா ஒன்லி அரை நாளிகை, 12 நிமிஷம் தான். அந்த 12 நிமிஷம் மூக்கின் நடுவாகவும், அது இந்த 2 மூக்களையும் ஓடும், நடுவாக ஓடும், கொஞ்சம் நிறைஞ்சு ஓடும். சரியா? எல்லாம் அப்படி நிறைவா ஓடும், நடுவாக இருந்து வந்துகிட்டு இருக்கும், நடுவுல இருந்து வந்துகிட்டு இருக்கும் மூச்சு. இப்போ இது வந்து சுழிமுனைன்னு இதை சொல்லுவாங்க. சரியா? இந்த சுழிமுனையில் ஆகாயத்தினுடைய பிரபஞ்ச தத்துவங்கள், இந்த உலகத்தில் உள்ள எல்லா இந்த வெளிப்பாடுகளும் அந்த ஆகாய தத்துவம் இறங்கி மனித மூக்கு வழியா உள்ள போய், சரியா, அது விஞ்ஞானமாகவும் வந்துகிட்டே இருக்குங்க. அப்போ நமக்கும் நல்லா அது ஓரவஞ்சனை பண்ணல, நம்ம அதை கவனிக்கல. நமக்கு புதிய சிந்தனைகள் வரணும்னா நம்ம இந்த ஆகாய தத்துவத்துல வந்துகிட்டே இருக்கு, அதை நம்ம கவனிக்கல, நம்ம வேற இடத்துல போய்கிட்டு இருக்கோம். எப்பவும் கவனிக்கணும் தேவையில்லை. நீங்க ஒரு குறிப்பிட்ட டயத்தை ஒதுக்குங்க. தொழுகை நேரம் போக உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிற டைம், எவ்வளவு டைம் இருக்குது? அறிஞர் பெருமளுக்கு நிறைய டைம் இருக்குங்க. 5 நேரம் தொழுகை வச்சுட்டு சும்மா அந்த மற்ற நேரங்கள்ல நிறைய படிக்கலாம், ஓதலாம், இது போன்ற அமைதியாக உட்காந்து தியானம் செய்யலாம் இல்லையா? இந்த மாதிரி மூச்சுகளை பத்தி என்ன கவனம், மூச்சை பத்தி சொல்றாங்களே, காற்றை பற்றி சொல்றாங்கல்ல, நம்ம கவனிப்போமேன்னு கவனிச்சா நீங்க இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த அறிஞர் பதவி அது மேல மேல உயரும். நீங்க புதிய புதிய வார்த்தைகளை பேசுவீர்கள், புதிய புதிய சிந்தனைனா இஸ்லாத்துக்கு உட்பட்டு நல்ல எண்ணத்தோடு நல்ல விஷயங்கள் கலந்து மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக பேசுவீர்கள். கெட்ட எண்ணத்தோடு கெட்ட செயல்களை நீங்கள் வெளிப்படுத்த மாட்டீர்கள். அது தேவையில்லை மனிதர் குலத்துக்கு. அது மாதிரி நீங்க பேச வராது. எப்போ உங்க சுவாசத்தை நீங்கள் அறிந்து விட்டீர்களோ அப்போ அதெல்லாம் வராது, நின்று போயிடும். சரியா? அதை நிறைவு பண்ணி உங்களுக்கு நல்ல குறையின் பக்கத்திலிருந்து விலகி நிறைவின் பக்கம் செல்லக்கூடிய வழியை அது காட்டும் என்பதை நாம் நினைச்சுக்கிறோம். இப்போ இந்த சுழிமுனையம் 5 இது விஷயத்தை அப்பா சொல்லிட்டாங்க. இது வந்து திருமெஞ்ஞான சரக்கலைங்கக்கூடிய நூல்ல இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. இன்னும் அநேகமான ரகசியங்கள் இந்த புக்ல இருக்குது. தேவை உள்ளவங்க இதை வாங்கிக்கலாம். வெறும் 100 ரூபா தான் இது. ஏன்னா இது அப்பா வந்து அவங்க இலக்கியமா படிச்சிருக்காங்க, அதுக்கு நேரம் இல்லை சொல்றதுக்கு. அதை நீங்க வாங்கி படித்து தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா அதனால அந்த சுழிமுனை வந்து மிக 2 பக்கம் ஓடக்கூடிய இந்த நாசி நிலை ரொம்ப நேரம் ஓடாது. 12 நிமிஷம், அரை நாளிகை தான் ஓடுது. மொத்தத்துக்கு பாத்தீங்கன்னா 120 நிமிஷம், 2 மணி நேரம் ஒரு வாட்டி மூச்சு மாறி மாறி ஓடும். சரியா? சுழிமுனையில ஓடிதான் மூச்சு மாறும். இந்த 12 நிமிஷம் மாறிட்டு தான் வலதுல இருந்து இடத்துக்கு போகும். இந்த 12 இங்க இடத்துல இருந்து வலதுக்கு வரனா 12 நிமிஷம் ஓடி முடிஞ்சா இங்க மாறும். சரியா? மனிதன் பிறக்கும் போதும் இறக்கும் போதும் இந்த சுழிமுனை நாடிதான் ஓடும் என்பதாக ஞானியர்கள் சொல்லுகிறார்கள். அவன் பிறக்கும்போது முதல்ல ஸ்டார்டிங் சுழிமுனை நாடி, அதே மாதிரி அவன் நிறைவு பெறும்போது சுழிமுனை நாடி ஓடிதான் அவன் மரணிப்பதாகவும் ஞானியர்களுடைய கருத்து இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு ஏற்றி வைக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள். அடுத்தடுத்த செய்திகள் வர காத்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்து உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க, வளர்க, ஒளிர்க, நீடூடி வாழ்க.